நாள் புயல் உருவாகும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்திருந்த நிலையில் தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவிழக்க வாய்ப்பிருக்கிறது என்று கூறியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லிபிகா இணைகிறார். லிபிகா, விவரங்கள். நந்தா, மலக்கா ஜலசந்தி மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் கடல் பகுதியில 22ஆம் தேதி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியது. இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில 27ஆம் தேதிக்குள் புயலாக வலுப்பெறும் அப்படின்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் தற்போது இன்று காலை 8:30 மணி நிலவரப்படி புயலாக வலுப்பெறும் அப்படிங்கிறத இந்திய வானிலை ஆய்வு மையம் அது அறிக்கையில் இருந்து நீக்கி இருக்கின்றது. அதாவது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இன்று காலை வலுப்பெற்று இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து இது மேலும் தீவிரமடையும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையத்தினுடைய தென்மண்டல தலைவர் அமுதா நேற்று செய்தியாளர்களை சந்தித்த போது ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தார். அதாவது மலக்கா ஜலசந்தி அருகே இருக்கக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக வலுப்பெறுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் புயலாக வலுப்பெறும் அப்படிங்கிறத அறிக்கையிலிருந்து நீக்கப்பட்டு இருக்கின்றது. அதற்கு பதிலாக மேலும் தீவிரமடையும் அப்படின்னு எடுக்கப்பட்டிருக்கின்றது. இதனுடைய அறிவிப்பு படி, அதாவது தற்போது உருவாகியிருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த ஓரிரு நாட்கள்ல முழுவதுமாக வலுவிழப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது. அதே போன்று இலங்கையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் உருவாகியிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து மேலும் தீவிரமடையும் அப்படிங்கிறத தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் இலங்கையை ஒட்டிய பகுதிகளில் இன்று காலை உருவான இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பகுதியில் உருவாகியிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாகவே தமிழகத்தை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய ஓரிரு நாட்களுக்கு கன முதல் மிக கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று தற்போது உருவாகியிருக்கக்கூடிய இந்த இலங்கையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் உருவாகியிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி மட்டுமே புயலாக வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. அது குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் தெரியப்படுகிறது. நன்றி லிபிகா, விவரங்களுக்கு.